வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷ்கினுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற ட்ரெயின். ஸோ ட்ரெயின் மூவி டீம் வந்து சீக்கிரமே படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த மாதம் அப்படி இல்லைனா அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே ட்ரெயின் வந்து தேட்டர்ஸ்க்கு வந்துடும். நவம்பர் 28 இல்லைனா டிசம்பர் 5 இந்த ரெண்டு ரிலீஸ் டேட்டை தான் மூவி டீம் டார்கெட் பண்ணுறதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டை வந்து மூவி டீம் ஃபைனலைஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரெயின் படத்தோடைய ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் விற்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னும், சேட்டலைட் வந்து விஜய் டிவி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கன்ஃபார்மாக வந்து தெரியல. இந்த ட்ரெயின் படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மிஷ்கின் வந்து பல இன்டர்வியூஸில் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே தான் வராரு. டோட்டல் ஃபுட்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட எடுத்திருக்காரு. ஆனால் ஃபைனலாக இப்போ 2 hours 20 minutes கிட்ட வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறதா அவரே வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மாலஸ்ட் கேமராஸ்லாம் அந்த படத்துக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயினுக்கு அடியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே பார்த்தது கிடையாது. அதை கேப்சர் பண்ணுற விதமாக அதுக்கேற்ற மாதிரியான டீம் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வராரு. ஸோ மிஷ்கின் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அவருடைய ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இந்த ட்ரெயின் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெயினுக்கு அடுத்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மணிரத்னம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி மறுபடியும் தியாகராஜ குமாரராஜா அவர் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து எஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பராசக்தி படத்துக்கான ஒர்க்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கு. டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து எஸ்கே நடிக்க போகிற எஸ்கே 24 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு 40 to 45 days கிட்ட வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பராசக்திய படத்தை தொடர்ந்து ஸ்ரீலீலா மறுபடியும் எஸ்கே கூட சேர்ந்து இந்த எஸ்கே 24ல் ஹீரோயினாக வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. சாய் அபியங்கர் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. இதுக்கடுத்து வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் அடுத்த வருஷம் ஜனவரி இல்லை பிப்ரவரி அந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் ஷூட்டிங் வந்து போன மாதமே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, அதுவே இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 24 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதுவும் பிளான் பண்ணபடி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் டாக்கி போர்ஷன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. வடசென்னை படத்திலிருந்து குணா, செந்தில், சமுத்திரகனி, கிஷோர் 2 பேருமே இந்த அரசன் படத்தில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே வந்து இவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சந்திரா ஆண்ட்ரியாவுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த அரசன் படத்தில் இருக்காங்க. பட் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து லேட்டராக தான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. டைரக்டர் நெல்சன் அரசன் ப்ரோமோவில் அப்பீர் இருந்தார். பட் ப்ரோமோவை தாண்டி படத்துலையுமே அவருடைய கேரக்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இன்னும் அரசன் படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. 2 ஹீரோயின்ஸ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் ஒரு ஹீரோயின் கேரக்டரில் வந்து சமந்தா நடிக்கிற மாதிரி இருக்காங்க, டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இப்போவும் அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடைக்கல. சீக்கிரமே தெரிய வரும். ஆக்டர் தனுஷோடைய அடுத்த ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேரே இஷ்குமே. ஸோ இந்த படம் இந்த நவம்பர் மாதம் 28 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. மூவி டீம் ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 9 tracks இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரபுதேவா வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில் வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் மூவி டீம் வந்து அவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ணலை. மேபி ட்ரெய்லரில் வந்து ரிவீல் ஆகலாம். துல்கர் சல்மான் நடிச்சிருக்கிற காந்தா படம் வர ஃப்ரைடே நவம்பர் 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் கடைசி நேரத்தில் ஒரு புது பிரச்சனை இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லப்படுற தியாகராஜ பாகவதர் அவருடைய லைஃப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் படத்தோடைய டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவர் லைஃப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து இருக்காது. அண்ட் இப்போ படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்லையுமே மூவி டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து குறிப்பிட்டு ஒருத்தருடைய லைஃப்பை பேஸ் பண்ண ஒரு படம் கிடையாது, ஒரு பயோபிக் மாதிரிலாம் வந்து கிடையாது. பல இன்ஸ்பிரேஷன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு கற்பனை கதையாக தான் இந்த காந்தா படத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் தியாகராஜ பாகவதருடைய கிராண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமலேயே தியாகராஜ பாகவதர் பற்றின ஒரு ஸ்டோரியாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவரை வந்து கம்ப்ளீட்டாக தப்பான ஒரு பேட் லைட்டில் வந்து இந்த படம் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. மறுநாள் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து அதுக்குள்ளே சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவாங்களா, பிளான் பண்ணபடி ப்ராப்பராக படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சூர்யா 46 ப்ராஜெக்ட்டில் நடிச்சிட்டு இருக்காரு. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு
இன்னொரு பக்கம் சூர்யாவுடைய கருப்பு ப்ராஜெக்டோடைய லாஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசி ஷெட்யூல் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த 2 வீக்ஸ் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா 2 பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. சூர்யாவுடைய போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இந்த ஷெட்யூலில் வந்து இருக்க போகுது. ஸோ கருப்பு ப்ராஜெக்டோடைய ரிலீஸ் டேட்டுக்காக வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜனவரி மாதமே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து ஜனவரி தாண்டி ஏப்ரல் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக நவம்பர் 2க்குள்ளே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்தது. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி டீம் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஷூட்டிங்கை மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் டேட் பிளான் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நவம்பர் எண்ட் இல்லை கொஞ்சம் தள்ளி கூட போகலாம், டிசம்பரில் கூட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஷாருக் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவர் நடிக்கிற படம் வந்து கிங். இப்போ தான் ரீசெண்டாக டைட்டில் டீசர் அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டைலிஷான ஒரு எஸ்ஆர்கேவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பிரிசன்லேருந்து வெளியில் வர மாதிரி வந்து காமிக்கப்பட்டுச்சு. அந்த டைட்டில் டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷாருக் கான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மூவி டீம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக ரிச்சான விஷுவல்ஸோட செம ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்க போதான். ஸோ அதில் 3 சீக்வன்ஸை வந்து செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க. 3 சீக்வன்ஸ் வந்து ரியல் லொகேஷனில் வந்து ஃபிலிம் பண்ண போகிறாங்க. படத்தில் ஷாருக் கானுடைய இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் வந்து இருக்க போகுது. அந்த இன்ட்ரோக்கு மட்டுமே ஒரு பெரிய பட்ஜெட் மூவி டீம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2வது முறையாக ஜவானுக்கு அடுத்து அனிருத் மறுபடியும் எஸ்ஆர்கேவோட இந்த ப்ராஜெக்ட்ல மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. AK64 ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நியூஸ்லாம் கிடையாது, அதே பழைய நியூஸ் தான். எப்போ வேணாலுமே அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே சொல்லப்படும். அதே தான் இப்போவும் சொல்லப்படுது. பட் ரீசெண்டாக AK கொடுத்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி டைமில் அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னா, ஜனவரி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுறலாம், ஜனவரி டைமில் AK ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த AK64 ப்ராஜெக்டை ஆதிக் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஸோ மோகன்லால் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போவும் அதே நியூஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. அவரை தாண்டி பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர்ல இந்த படத்துக்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது இல்லாம விஜய் சேதுபதி கிட்ட ஒரு ரோலுக்கு வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க 3 பேரை தாண்டி தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோவை இந்த படத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மூலமா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்பதான் ரீசெண்டா தளபதி கச்சேரி சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கோடைய பிரேக் டவுன் வீடியோல நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு பார்க்கறதுக்கு வந்து விஜயை கொண்டாடுற விதமா இருக்கிறதுனால, ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறதுனால ஒன்று படத்தோட இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா படத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இவர் வந்து பொலிட்டிக்கலாக இறங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சாங்காக இருக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து படத்தோடைய எண்டில் வரப்போகுது, ஒரு என் கிரெடிட் சாங்காக தான் இந்த பாட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால எமோஷ்னலாக முடிக்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் வச்சிருந்திருக்காங்க. பட் தளபதி விஜய் தான் அப்படி முடிக்க வேணாம், ஜாலியாக வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து படத்தோட எண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்த ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட் வந்து டிசம்பர் மந்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து அடுத்த செகண்ட் சிங்கிள் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த செகண்ட் சிங்கிள் வந்து ஒரு மாஸ் எலவேஷன் சாங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு எமோஷனல் சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.